ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ். ஜென் ரிவ்யூஸ் இவங்களோட வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டும் ஜென்யூனான ப்ராடக்ட் மட்டும்தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க, ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. அதனால் நம்பி வாங்கலாம். இவங்க கொடுக்குற ரிவ்யூஸ் அந்தளவுக்கு நல்லா இருக்கும். இவங்க எல்லா ப்ராடக்ட்டுமே இவங்க நல்லா ஜென்யூனான ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இவங்க ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட லிங்க் கொடுத்துருக்குறேன். அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்களோட வெப்சைட்குள்ளே போகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலில் புதுசாக யூஸ் பண்ணுற யூடியூபர்ஸ்க்கு மவுஸ் கர்சர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு பல ஆப்புகளை வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நானும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கு. இந்த ப்ளே ஸ்டோரில் இருக்க எல்லா ஆப்புகளும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரிஸ்க்கு அதிகமாக இருக்குது. என்னென்னா இவங்களுக்குள்ளே நிறைய குழப்பமாக இருக்கும். இது வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த கர்சரை கொண்டு போய் ஒரு வீடியோ மேலே ப்ளே பண்ணி வீடியோ பண்ணுறதுனா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த எல்லா ஆப்புகளுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. அதனால் வந்து நான் இந்த புதுசாக யூடியூப் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு புதுசாக ஒரு டெக்னிக் இருக்குது. அதை பார்க்கலாம் வாங்க. அது எப்படி அந்த கர்சரை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது நான் வந்து கடையில் வந்து லோக்கலில் வந்து 60 ரூபா கொடுத்து இந்த மவுஸுக்கான அட்டாச் பண்ணுற கேபிள் வாங்கினேன். 60 ரூபா தான். இந்த கேபிள் லோக்கல் ஃபோன் ஷாப்லேயே இருக்கும். கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. மவுஸ் அட்டாச் பண்ணுற கேபிள் சி கேபிள் தான். இந்த மொபைலுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. இன்னொரு அந்த கேபிளும் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அந்த கேபிள் வாங்கிக்கிங்க. 60 ரூபா தான் வரும். இதே இந்த மாதிரி லேப்டாப்போட ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. லேப்டாப் ஒயர் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மவுஸ் ஒன்று வாங்கிக்கிங்க. இந்த மவுஸோட ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அந்த ஒயர் எடுத்து மொபைலில் கீழே நீங்கள் எப்பவும் போல் சார்ஜ் கொடுக்குற இடத்துலையே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்ட் பண்ணுற பார்த்துக்கோங்க. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காட்டுறேன். நீங்கள் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்களா அந்த மவுஸ்லேயும் கூட லைட் எரியுது. இதுதான் கனெக்ட் ஆகிடுச்சு. இது கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சுவிட்சும் கேட்காது, ஆப்ஷனும் கேட்காது. அதனால் நீங்கள் ஒன்று பிரச்சனை அங்கே கர்சர் இருக்குது பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு ஆப்பும் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. லேப்டாப் மாதிரி நல்லா யூஸ் ஆகும். இது புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். அது இல்லாமல் நாம் தான் புதுசாக இருக்குன்னு நினச்சிட்டு இது பண்ணுறோம். பெரிய யூடியூப்ஸை இதை யூஸ் பண்ணுறாங்க. மவுஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆப்புகளுக்கு பொதுவாக. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பார்த்தீங்களா ஒர்க் ஆகுது எப்படி பார்த்தீங்களா. பிரைட்னஸ் கூட்டுறேன், இறக்குறேன். நான் கையை அங்கே டச்சே பண்ணல. எல்லாமே மவுஸ் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே ஆன் பண்ணி பார்க்குற மாதிரிங்களா, அதுவும் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா மேலே கீழே எல்லாம் போகுது பார்த்தீங்களா. இதுதான் ஈஸி. பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.